வழக்கமா சீமான், அண்ணாமலை போன்ற அரசியல் தற்குறிகள் தான் மேடையில போய் பேசணும்னு பார்த்தா, இப்ப புதுசா பெருசா ஒரு தற்குறி அவங்களோட ஜோடி போட்டுட்டு இருக்கு. அதாவது நேத்து நாகை மாவட்டத்துக்கு பரப்புரை செய்ய சென்ற தாவேகா தலைவர் விஜய் 3 முக்கியமான பொய்கள வாய் கூசாம பேசியிருக்கிறாரு. உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? முதல் பொய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண் அரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகளுடைய பரப்பளவு திமுக ஆட்சி காலத்தில் 2 மடங்காக அதிகரித்து உள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால 45 சதுர கிலோமீட்டராக இருந்தவை இன்னைக்கு 90 சதுர கிலோமீட்டராக பெருகி உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்துல மட்டும் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்துல 521 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நில காடுகள் அமைந்துள்ளது அப்படிங்கிறது உண்மை. 2வது பொய் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்சார் கல்லூரி எதுவும் நாகப்பட்டினத்துல இல்ல, இந்த அரசாங்கம் அமைக்கல அப்படின்னு சொன்னாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இயங்கி வருகிறது. இன்ஃபாக்ட் இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் என்னன்னா, இந்த பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட மசோதா மீதுதான் ஆளுநர் இத்தனை நாள் உட்கார்ந்துகிட்டு அனுமதி கொடுக்காம இருந்தாரு. இதற்கு ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் பண்ணி அந்த பெயரை டாக்டர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை இந்த பல்கலைக்கழகத்துக்கு சூட்டினதும் இதே திமுக அரசுதான். 3வது மிகப்பெரிய பொய் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. நான் டைரக்டா சேலஞ்ச் பண்றேன். இதே கட்டுப்பாடை மோதிக்கு உங்களால விதிக்க முடியுமா? பேஸ்மெண்ட் நடுங்கும் இல்ல அப்படின்னு பேசினார். ஆனா உண்மை என்னன்னா, கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் பொழுது சென்னை டி நகர்ல மோடி ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்னு சொன்னோன்னையும் 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளோடு தான் காவல்துறை அனுமதியை கொடுத்துச்சு. அந்த அனுமதியும் பாஜக கோர்ட்ல போய் வாங்கிட்டு வந்தாங்க. இன்ஃபாக்ட் அந்த ரோட் ஷோல மோடி எங்கேயும் நின்னு பேசக்கூடாது, வெறும் கையசைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருந்தது. அதற்கும் பாஜக உட்பட்டது. ஏன்னா இதெல்லாம் சட்ட ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா விஜய் போன்ற தற்குறிகளுக்கோ இல்ல அவரை பின்தொடரக்கூடிய அந்த தவிட்டு தற்குறிகளுக்கோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை.